தர்க்கமுடி ராஜனுக்கும் தார்கவல்லி பெண் கொடிக்கும். ஆமாம் அம்மா. நீயே போய் ஆதிபரா சக்தியாக பிள்ளையா பிறந்திருப்போ. போ. அப்பா உடனே சக்தி பார்த்தா, இந்த இருக்காளே ஆதிபராசக்தி பார்த்தா, ஏ ஆண்டவா, ஏ வடிகளுக்கும் பகவானே, நான் அந்த தர்க்கராஜன் தார்கவல்லிக்கு என்ன போய் சக்தியை போய் பிள்ளையா பிறக்க சொல்றீங்களே, என்ன போய் பிள்ளையா பிறக்க சொல்றீங்களே சுவாமி. இதனால இதுவரைக்கும் யாருடைய வயிற்றிலே நான் கருவாகி உருவாகி பிறந்திருக்கானா? இதுவரை கிடையாது கிடையாது. இந்த பார்வதி ஆதிபரா சக்தி நான் எங்கெல்லாம் இருக்கேன்னு தெரியுமா? எங்க நான் இருக்கீங்க ஐயா? திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதரா நீங்க இருக்கீங்க. அண்ணாமலை சாமியா நீங்க இருக்கீங்க. உண்ணாமலையா இந்த சக்தி இருக்கேன். உங்க பக்கத்துல நான் இருக்கேன் சுவாமி. காஞ்சியிலே காமாட்சியா இருக்கேன். ஆமையா. மதுரையிலே சொக்கநாதரா பகவான் நீங்க இருக்கீங்க. நான் உங்க பக்கத்துல மீனாட்சியா இருக்கேன் ஐயா. பாபநாசத்திலே பாபநாச ஈஸ்வரா நீங்க இருக்கீங்க. உங்க பக்கத்துல உலகம்மையா நான் இருக்கிறேன். குற்றாலத்திலே குற்றால நாதராக நீங்க இருக்கீங்க. உங்க பக்கத்துல குலலாமணி அம்மையா நான் இருக்கேன் சுவாமி. நெல்லை டவுன்ல நெல்லையப்பரா பகவான் நீங்க இருக்கீங்க. நான் உங்க பக்கத்துல காந்திமதியா இருக்கிறேன் சுவாமி. முக்கடல் கூடுகின்ற கன்னியாகுமரியிலே குமரி பகவதியாக இருக்கிற இந்த சக்தி தானே, இந்த ஆதிபராசக்தி அம்சம் தானே. சக்தி இல்லையே சிவமில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு நல்லா தெரியுமே சுவாமி. இன்னும் போய் இந்த தார்கா வனத்திலே தர்க்கன் தார்காவல்லிக்கு பிள்ளையா பிறக்க சொல்றீங்க. என்ன வாய் கூசாம பிறக்க சொல்றீங்களே சுவாமி. நான் யாருடைய வயிற்றிலே இதுவரைக்கும் கருவாகி உருவாகி பிறந்திருக்கேனா? கிடையாது கிடையாது. அப்படி தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு இந்த சக்தி நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னா, நான் குழந்தையாக பிறக்க வேண்டுமானா அவள் வயிற்றிலே கருவாகி உருவாகி நான் பிறக்க மாட்டேன். நான் பிறக்கவே மாட்டேன். பிறகு எப்படிமா பிறந்துருவா உங்களுக்கு? அது விவரம் சொல்லுங்கம்மா. உடனே சக்தி பார்த்தா, பகவானே என்னம்மா? அதாவது நான் அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னா, சரி, தார்கா வனத்திலே ஒரு தண்ணீர் தடாகத்துல, ஆமையா, தாமரை பூவுல, தாமரை பூவிலே வெண் சங்காக நான் இருப்பேன். வெண்சங்காக அழகா இருப்பேன். தார்காவல்லி அந்த இடத்துல தண்ணி எடுக்க வருவா. தார்காவல்லி பிள்ளை இல்லாம இருக்கவே தண்ணிக்கு வருவா. தாமரை பூவை பாப்பா. சரி, அந்த நேரத்துல வெண் சங்காக இருக்கக்கூடிய நான், ஆமா, அழகான பெண் குழந்தையாக வடிவம் கொள்வேன். அப்பா எப்படி அப்படி என்று சொல்ல, சரி, உடனே ஆண்டவன் பார்த்தார். ஆண்டவன் பரமசிவம் பார்த்தார். சக்தி, என்ன அப்படி வெண் சங்காக வடிவம் கொண்டு ஆதிபரா சக்தி நீ பிள்ளையாக பிறந்தா, ஆமாம்மா, உன்னை நான் கல்யாணம் முடிக்க எப்ப வருவேன் தெரியுமா? நீங்க எப்போ வருவீங்க சுவாமி? நீ பிறந்து வளர்ந்து தார்கா வனத்திலே பருவநிலையை அடையும் போது, சரி, உங்க அப்பா தர்க்கமுடி ராஜமன்னே, ஆமா, 56 தேச மன்னர்களை எல்லாம் அழைத்து எல்லா நாட்டு மன்னர்களையும் வரவேற்பு கொடுத்து உனக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்வான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வார். அந்த நேரத்துல சரி, ஆண்டவன் சிவபெருமா, ஆமா, ஆண்டி பண்டார கிழவனாக வந்து உன் கழுத்துல மாலை போடுவேன். அப்பா, நீ எரித மாலை என் கழுத்துல விழும். பார்வதி எரிஞ்ச மாலை பரமசிவம் கழுத்துல விழணும். நான் உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். நானே உன் கழுத்துல வந்து தாலியை கட்டுவேன். இதை யார் பேசுறா? யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா? பகவானும் பார்வதியும் பேசுறாங்க. இரண்டு பேரும் ரகசியம் பேசுறாங்க. உடனே பகவான் பார்த்தாரு. என்னாச்சு? பார்வதி, தர்க்கராஜனுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கட்டுமாப்போ? சீக்கிரம் கொடுங்க, நேரம் ஆயிட்டுல என்பதாக சொல்லி, ஆமையா, தர்க்கராஜனை ஆண்டவன் பகவான் எப்படி அழைக்கார் தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கிறார்? வரும்பிள்ளை தர்க்கராஜா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, ஆண்டவனை தாண்டி நினைத்து அருந்த வசு செய்ய வேண்டாம், ஈசனையும் தாண்டி நினைத்து இருந்து தாவ செய்ய வேண்டாம், ஆண்டவனும் பகவானும் அழகு பிள்ளை தாரணைப்பா இளைய வேணை ஈஸ்வரன் பிள்ளை தந்தேனப்பா என்று சொல்லி ஆண்டவன் தர்க்கராஜ இடமடியிலே இன்பம் மூட யாது அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு தர்க்கராஜே யாது சொல்வான். அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு தர்க்கராஜே சொல்வான். உடனே சரி, ஆண்டவன் சிவபெருமான், வாரும் பிள்ளை தர்க்கராஜா, பார்வையா தர்க்கராஜா, என்னை நினைத்து நீ கடிய தவம் செய்ய வேண்டாம். வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து நீ இருந்து தவம் செய்ய வேண்டாம். அதுவும் வேண்டவே வேண்டாம். உனக்கு கொஞ்சம் விளையாட குழந்தை செல்வம் தாரேன் ஐயா. கட்டாயம் உனக்கு பிள்ளை செல்வம் தாரேன் ஐயா. உனக்கு மடியில் வைத்து விளையாட மலை செல்வம் தாரம் ஐயா. உனக்கு கட்டாயம் குழந்தை செல்வம் தாரம் ஐயா. ஏந்தி எடுப்பதற்கு உனக்கு ஏந்தும் பிள்ளை தாரேன் ஐயா. நானே கொடுக்கிறேன் ஐயா. அப்படி என்று சொல்ல, சரி, உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா அம்மை பார்வதியிடம் சொல்கிறார்.
எப்படி சொல்லுகிறார்? ஆதிசக்தி நீதான் போய் பிறவி செய்யணும், நீனே போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி சரி, எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா சொல்லுகிறார்? ஆதிசக்தி இடமதியில, ஆதிசக்தி இடமதியில அம்பிகைய பார்வதி, கண்ணன் தங்கை பார்வதி சக்தியாக பிறக்க வேணும், ஆதிசக்தி அம்பிகை. நமது சக்தி கோவிலுக்கு வில்லிசை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆரியபுரம் வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை செந்தில்குமார் அவர்களின் புதல்வி எஸ் புவனா அவர்களுக்கு நமது வைகடையான் குடும்பத்தினரின் சார்பாக இந்த சந்தன மாலை மற்றும் சால்வையை அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் இந்த வில்லிசை தொழிலில் மென்மேலும் சிறந்து விளங்கிட நமது வைகடையான் குடும்பத்தினரின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். ஜோர கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க. அகில உலகமெல்லாம் பெயர் படைத்த, அகில உலகமெல்லாம் பெயர் படைத்த ஆவடையானூரில் அமர்ந்திருக்கக்கூடிய, ஆவடையானூர் மாநகரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வகையூரா அதாவது வைகை உடையார், வைகை உடையரார் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்தின் சார்பாக நம்ம சொந்தங்கள், நம்ம சொந்த பந்தம், ஆமா சரி, நம்ம சகோதரர்கள், சகோதரர்கள், இளைஞர்கள், சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள், நம்ம வில்லிசையை பாராட்டி, தாய்மார்கள், எஸ் புவனா வில்லிசையை பாராட்டி, வில்லிசை குழுவினரை ஆதரித்து வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை 7வது தலைமுறை நமக்கு பரிசளித்த, சரி, நம்மளை பாராட்ட வேண்டும் என்று, ஆமா சரி, மஞ்ச மாலையை நமக்கு சந்தன மாலையா போட்டிருக்காங்க. சந்தன மாலையை மாணிக்க மாலையாக கொண்டு வந்து சூடி இருக்கின்றார்கள். ஆமா, அது மட்டுமல்ல, ஆமா பொன்னாட, ஆமா அதையும் கொண்டு வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஆமா, இளைஞர்கள்லாம் இதுக்கு அழகா முன்ன நின்று நடத்துறாங்க. ரொம்ப நன்றி. அது மட்டுமல்ல, நம்ம தாய்மார்கள் ஆமா அழகா வந்து நம்மளை சிறப்பிச்சிருக்காங்க. ஆமா, நமக்கு நம்ம பிள்ளை போல சரி, நல்லா அரவணைச்சு கொண்டு போனாங்க. சரி, ஆமா, சரி, இன்னும் எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். ஆமா, சரி, அப்படியாக இருக்க, சரி, அவர்களும், சரி, அவர் வரிக்காரர்களும், வரிதாரர்களும் அப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகனோட சன்னதி போல் வளர வேண்டும், வளர வேண்டும். எந்த முகம் சென்றிட்டாலும் வெற்றியோடு திரும்ப வேண்டும், சென்றிட்டாலும் திரும்ப சக்தி அம்மன் அருளா அருளாலே மேலும் வாழ வேண்டும், அருளாலே அப்படியாக சரி, ஆவடையானூர் மாநகரிலே சக்தியம்மன் ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய வைகை உடையார் வகையாராக்கள் அத்தனை பேர்களும், ஆமா சரி, சிறியவர்களும், சரி, சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களும், இளைஞர் அணிகளும், செல்வங்களும், இளைஞர் அணிலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வில்லுப்பாட்டை வைக்கணும் ஆமா அப்படின்னு பெரியாள் கிட்ட சொல்லி, என் சகோதரிகளும், பத்தியெல்லாம் அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன தர போறாங்க? ஆமா போட்டாங்கல்ல, ஆமா அவங்க தான் வில்லடிக்க வரேனாங்க. சரி, இந்த ஆவடையானூர்ல ஆ சக்தி கோயில்ல, சரி, அதாவது வெற்றிக்குமார் பரம்பரை வில்லிசை சரி, 7வது தலைமுறை பாடக்கூடிய எஸ் புவனா
சரி இந்த எஸ் புவனா வில்லிசை குழுவை பாராட்டி பாராட்டி அவளுக்கு பாருங்க முத கிடைச்சதே மெடல் பாத்தீங்களா? ஓ சரி முதல்ல நம்ம ஊர்ல தான் நம்மளை கௌரவிச்சிருக்காங்க. சக்தி கோயில அழகான சந்தன மாலை சரி அழகான பொன்னாடை போர்த்தி நம்மளை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அழகாக கௌரவம் செய்திருக்கின்றார்கள். அதான் எங்க முன்னவங்க சொல்லுவாங்க, என்ன எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆவடையானூரை என்னைக்குமே மறக்க முடியாது. சரி ஆவடையானூர் வில்லு பாட்டுக்கா வரோம். பெத்த தாய் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி ஆமா நமக்கு அவளை அமைப்பு தந்திருக்கா சக்தி அம்மா. ஆமா இந்த சக்தி எங்க போனாலும் மறக்க கூடாது. மறக்க கூடாதுல்ல. பேச்சி அம்மையும் மறக்க கூடாது. ஆமா இன்னைக்கு மொத்தம் 3 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஒரே நாள்ல 3 அட்வான்ஸ். ஆமா ஆமா. அதாவது களக்காடு சிதம்பராபுரம் 1, அதுக்கப்புறம் திருநெல்வேலி பக்கத்துல டவுன் ஆமா அங்க 1, 2, அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்ஸ் அடே அப்பா களக்காடு பக்கத்துல என்ன அதாவது படலையார் குளம். ஓ படலையார் குளம் 3 அட்வான்ஸ் இன்னைக்கு மட்டும் வாங்கியிருக்கோம். பரவாயில்லையே. அது சக்தி அம்மனுடைய அருளால நடக்கு. சக்தி கோயில்ல வந்த புண்ணியம் நமக்கு 3 அட்வான்ஸ் இன்னைக்கு ஒரே நாள்ல. ஆமா சரி. அப்படியே ஆதிபர சக்தியுடைய ஆலய வரிதாரர்கள் அத்தனை பேர்களும் அத்தனை வரியாளர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஆமா ஐயா எல்லா வளத்தையும் நலத்தையும் பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்தி வழங்கிக் கொள்கின்றோம். வாழ்த்துகிறோம் வணங்கிக் கொள்கிறோம். சக்தி அம்மன் இப்ப பிறக்க போறா. ஆமா சரி சக்தியம்மனை பிறவி செய்ய போறோம். சரி அப்படியாக இருக்க சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா தர்க்கமுடி ராஜமன்னனை அழைத்து நீ கடிய தவம் செய்ய வேண்டாம், குழந்தை வரம் உனக்கு நான் தருகிறேன். நீ இருந்து தவம் செய்ய வேண்டாம், ஏந்து பிள்ளை உனக்கு தருகிறேன் என்பதாக சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா தர்க்கமுடி ராஜமன்னிடம் சொன்னபோது தர்க்கமுடி ராஜமன்னன் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படியம்மா செய்கின்றான்? தர்க்கமுடி ராஜமன்னன் கரத்தையும் வாங்கிக்கோள் அரண்மனைக்கு வந்தாலோ தர்க்கவள்ளி பெண்கோடி ஆண்டவன் சிவபெரும் அழகு பிள்ளை தந்தாராம் ஈஸ்வரன் பகவான் ஏந்து பிள்ளை தருவாராம் என்று சொல்லி தர்க்கராஜன் சொல்லுவார். என்று சொல்லி தர்க்கராஜன் தார்கவல்லிடம் சொல்லுவானோ. ஆண்டவன் சிவபெருமான் சரி வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு கைலாசத்தில் போய் அமர்ந்து விட்டார். சரி உடனே இந்த தார்கா வனமதி தர்க்கமுடி ராஜமன்னன் ஆண்டவன் சிவபெருமான் நமக்கு அழகு பிள்ளை தருவாரம்மா, கட்டாயம் குழந்தை வரம் தருவாரம்மா, இந்த ஈஸ்வர் இறையன் நமக்கு ஏந்து பிள்ளை தருவாரம்மா, கட்டாயம் நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்பதாக சொல்லி சரி தார்கா வள்ளியிடம் சொல்லுகிறார். அப்படியே எடுத்து சொன்னார். உடனே தார்கா வள்ளியானவள் என்னம்மா ஒரு செந்தாமர குளத்திலே ஒரு சென்னார குளம் பார்த்துக்கோங்க, ஒரு அழகான ஒரு தெப்ப குளம். சரி அந்த தெப்ப குளத்திலே என்ன தார்கா வள்ளியானவள் தார்காவல்லி தண்ணி எடுக்க போகிறார். அப்படியே குடத்தை கையில வச்சு தண்ணிக்கு வருகிறார் தார்காவல்லி. ஆமா சரி ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? ஒரு தாமரையானது இருக்கும், ஒரு தாமரை பூ இருக்கும், ஒரு சங்கானது இருக்கும், ஒரு வெண் சங்கு வந்து இருக்கும், அந்த சங்குல இருந்து ஒரு பெண் குழந்தையாக பிறவி செய்யும்னு சொன்னாரு. கட்டாயம் பிள்ளை செல்வம் கிடைக்குன்னு சொன்னாரு. ஆமா ஏன்னா சரி அம்மையாகப்பட்ட பார்வதியானவள் என்னம்மா கருவாகி உருவாகி பிறக்க மாட்டாள். யாரு வயிற்றுலயும் அம்மா பிறந்தது கிடையாது, வரலாறு கிடையாது. ஆமா சரி மலையரசனுக்கு மகளாகவும் திருவண்ணாமலையில ஆமா அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலையாகவும் இருக்கிறாள். அப்படியாக சரி செந்தாமர குளத்திலே இந்த தார்கா வள்ளியானவள் தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா வருகிறாள்? தார்கா வனமதியிலே தார்கான வள்ளியா மெல்ல நடை ஆங்கார கைகள் நல்ல நடை தார்காவள்ளி தர்க்கமுடி ராஜமன்னனிடம் வாங்கு வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு தெப்ப குளத்துக்கு வருகிறார். தெப்ப குளத்துக்கு தண்ணி எடுக்க வருகிறார் தார்காவல்லி. அண்ணன் நடந்து வருகிறாள். பெண்கள் நடக்கும் போது அண்ணன் போல மெதுவா நடக்கணுமோ? ஆமா அப்படியா? அந்த நடைதான் பெண்ணுக்கு அழகு.
சரி, அப்ப தின்னு நடந்தா? தின்னு நடந்த தாண்டவ. நல்லா ரெட்டை எடுக்க கொலுசை போட்டு காலையில தின்னு நடந்தா? மோகினி. மோகினி. ஆமா. உங்க அம்மா எல்லாம் அப்படித்தானே நடந்தா கல்யாணம் கட்டின புதுசுல? எங்க அம்மா காதுக்கு மட்டும் கேட்டுச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில தான் கிடக்கணும். யாவச்சுக்காக நான் வீட்டுக்குள்ள போயிருவேன். உங்க அம்மா சும்மா இருந்தாலும் நீ போய் போட்டு கொடுத்துருவாளுக்கு. வேற எனக்கு வேலை இல்ல. வேலை நேர்ல தான் உங்க அம்மையை பேச முடியல. ஆமா, இப்படி மைக்கிலேயாவது பேசிக்கலான்னு பாக்கேன். என்னைய வச்சுக்கிட்டு பேசப்படுமா? ஓஹோ, சரி. அப்படியாக இருக்க சரி, தார்காவள்ளி பெண்கொடியா, பெண்கொடியானவள் அன்னமெல்லாம் நடந்து அன்னம் போல நடந்து குடத்தை தூக்கி தெப்ப குளத்து பக்கத்துல வாரா. அந்த காலத்துல தாய்மார்கள் இடுப்புல குடத்தை வச்சு தண்ணி எடுத்தாங்க. ஆமா, இப்ப யாராவது இடுப்புல குடத்தை வச்சு தண்ணி கிணத்துல போய் தண்ணி எடுக்காங்களா? அதெல்லாம் காலம் மாறி போச்சு. தோண்டிப்பட்டையை வச்சு காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தண்ணி எடுத்தாங்க. சரி, இப்ப யாராவது அப்படி தண்ணி எடுக்காங்களா? தண்ணி தான் வீட்டை நல்லிய திறந்தாலே தண்ணி தளதளெல்லாம் விழுது. தோண்டிப்பட்டைன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? என்ன தெரியும்? தெரியாதுல்ல? ஒண்ணுமே தெரியாது. ஆனா தார்காவள்ளி பெண்கொடியானவள் சரி இடுப்புல குடத்தை வைத்து சரி தண்ணி எடுக்க எங்க வருகிறா? தெப்ப குளத்துக்கு வருகிறா. சரி, அந்த காலத்துல கயிறு போட்டு இறைப்பாங்களாம் தண்ணிலாம். சரி. இப்ப எங்க அம்மா காலத்துல எல்லாம் சரி, எங்க அம்மா என்கிட்ட சொல்லும், சரி, நான் தண்ணி போட்டு இறைச்சேன். அப்படியே வாளி கொண்டு கயிறு கொண்டு தண்ணி கொண்டு இறைப்பாங்க வாளி. சரி சரி. சரி, தண்ணி குடத்தை எடுத்துக்கொண்டு தெப்ப குளத்து பக்கத்துல வருகிறா. ஆமா, சரி. தெப்ப குளத்துல சரி ஒரு தாமரை பூவானது இருக்கிறது. தாமரை பூவானது தண்ணீர் தடாகத்திலே இருக்கின்றது. பார்த்தால் சரி அந்த தாருகா வனத்தில ஆமா தெப்ப குளத்துல தாமரை பூவானது தாமரை பூவிலே வெண் சங்கு இருக்கின்றது. எப்படி சக்தியாக பிறக்க போற தெரியுமா? எப்படி அம்மா பிறக்க போகின்றான்? வெண் சங்காக இருக்கின்ற போது தார்காவள்ளி அதை கண்ணிலே கண்ட போது அந்த வெண் சங்கானது அங்க ஆதிபர சக்தியாக அம்பிகை ஆதிசக்தி நல்ல பிள்ளையாக அழகு பெண்ணை பெண் குழந்தை அவளும் நல்ல பிறந்துதம்மா ஓடு நல்ல பிள்ளையாக அம்பிகையா சக்தி அம்மா ஆதிசக்தி பிறந்ததால பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மேக பூச்சொரிய காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக காய் சொரிய அம்பிகையா சக்தி அம்மா பிள்ளைய கையிலெடுத்து விளையாடி வருவாளா? ஆடிவாளா பாடுவாளா? ஆதாளி போடுவாளா? போடுங்கம்மா ஒரு கொலவே கொண்டாட மணிக்கொலவே முக்கா மூணு நேரம் போடுங்கம்மா கொலவையிட்ட மக்களுக்கு அம்பிகையா சக்தி அம்மா ஓடி வரம் கொடுப்பா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டி வட பேச்சு அம்மா புறத்தை காத்தவளா அம்பிகையா முப்பிடாதி மயிலு சடையலாகி கொட்டு சத்த முழக்கத்தோடு அம்பிகையா சக்தி அம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போட்டு வாரா வெள்ளி பிரம்பு கையில் எடுத்து விளையாடி வருவாளா? கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவாடா பேச்சு அம்மா கூடியிருக்கும் மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா குழந்தையில்லா மக்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவா வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது உன்ன போல தெய்வத்தையும் உலகத்தில பார்த்ததில்ல பேச்சு கட்ட பேச்சு இடுகாட்டு பேச்சு அம்மா முருகக்கா சடையழகி முட்டை போல கண்ணழகியா உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் நீராட வடக்கு நல்ல விழுந்த சடை வடகடலும் நீராட கிழக்கு நல்ல விழுந்த சடை கிழக்கடலும் நீராட அம்பியாக சக்தி அம்மா
சடையா விரித்தாடும் தலைமுடியா முடியா கோர பல்ல கோரவாயா வாயா கோவாள தங்கையுமா நல்ல நல்ல பட்டுடுத்திய பவள கண்ணியா வாராளா ஆராளே காளி காளி என்றொருத்தி ஒருத்தி காளீஸ்வரி என்றொருத்தி ஒருத்தி மாறி மாறி பிறந்தவளா அந்தவளா அம்பிகையா மாரியம்மா மாரியம்மா வேப்பில வாசக்காரி வாசக்காரி வெள்ளிச்சவா விரதக்காரி வாசக்காரி நாக வந்து குலைபிடிக்க பிடிக்க புள்ளனரி குலவு பாட பாட வேலை நல்ல வேலை அம்மா ஏழையம்மா விளையாடு இது சமயம் சமயோ சமயம் நல்ல சமயம் அம்மா சம்மதித்த நேரம் அம்மா குலவையிட்ட மக்களுக்கு மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா உன்ன போல தெய்வத்தையும் தெய்வம் உலகத்தில பார்த்ததில்ல தலையே கூடியிருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா வாக்கு சொன்னா தப்பாது பாடி வரம் கொடுத்தா பொய்யாது யாரு அம்பிகையா சக்தி அம்மா அம்மா ஆடுவாளா பாடுவாளா பாடுவாளே ஆதாளி போடுவாளா பாடுவாளே திணைவன தன்னதில அம்பிகையா பேச்சு அம்மா லட்சியம்மா மாயாண்டியா வளர்ந்தவளா அந்தவளா கண்ட பேச்சு அந்த பேச்சு பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா லட்சியம்மா போடுங்க அம்மா ஒரு கொலவே கொலை பண்ணுங்க கொலவையிட்ட மக்களுக்கு மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா அம்பிகையா சக்தி அம்மா அம்மா வேப்பிலையா ஒரு கையில ஒரு கையில கம்பரையா மறுகையில மறுகையில அம்பிகையா ஆதிசக்தி ஆதிசக்தி வேண்டவர்க்கு கேட்ட வரும் அவளா அழகுடனே தந்திடுவான் சிடுவாய் முருகக்கா சலையழகி அழகி கத்தரிப்பு கண்ணழகிய அழகி சாம்பிராணி வாசக்காரி வாசக்காரி பஞ்சன முகத்தழகிய அழகி மயிருண்ட கண்ணழகி அழகி வேப்பில வாசக்காரி வார அக்க பாரு வரதக்காரி காரி ஆடுவாளா பாடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா ஓடுவாளே வெள்ளி பிரம்பு கையில எழுத்து விளையாடி வருவாளா வருவாளா கண்ட பேச்சு நின்ற பேச்சு 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 அம்மா லட்சியம்மா இடுகாடு தன்னல் எல்லாரும் கொலை பண்ணுங்க காட்டுவன பேச்சு அம்மா லட்சியம்மா திணைவன பேச்சு அம்மா லட்சியம்மா மாயாண்டிய வளர்த்தவாளா அந்தவளே வீரப்பல்ல விரிசடையா சடையா விரித்தாடும் தலைமுடியா முடியா கோர பல்ல கோரவாயா வாயா கோவாள தங்கையுமா அம்மா அம்பிகையா பேச்சு அம்மா பிச்சு பூ வாசக்காரி வாசக்காரி சாம்பிராணி வாசக்காரி வாசக்காரி அம்பிகையா ஆதிசக்தி ஆதிசக்தி ஆடுவாளா பாடுவாளா ஆடுவாளா ஆதாளி போட்டுவாரா வாழா போடுங்க அம்மா ஒரு கொலவே கொலவே பொன்னான மணிக்கொலவே கொலவே முக்கா முக்கா மூணு பேரும் மூணு நேரம் முத கொலவை போடுங்க அம்மா போடுங்கம்மா நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாடும் இரு சமயம் 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 நல்ல சமயம் அம்மா சம்மதிச்ச நேரம் அம்மா கூடியிருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா கொடுப்பா மறி கொழுந்து வாசக்காரி வாசக்காரி வெள்ளி பிரம்பு கையிலெடுத்து கையிலெடுத்து விளையாடி வருவாளா வருவாளா போடுங்க அம்மா ஒரு கொலவே கொலை பண்ணுங்க பொன்னான மணிக்கொலவே கொலவே முக்கா முக்கா மூணு பேரும் மூணு நேரம் கொலவை போடுங்கம்மா போடுங்கம்மா கொலவைகிட்ட மக்களுக்கு மக்களுக்கு ஓடி
வரங்கொடுப்பா வரங்கொடுப்பா அம்பிகையா ஆதிசக்தி ஆதிசக்தி காட்டுவேட பேச்சி அம்மா அம்மா கட்ட பேச்சி நெட்ட பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவேட பேச்சி அம்மா பேச்சி அம்மா பின்னைய வண்ணதில காட்டுவேட பேச்சி அம்மா பேச்சி அம்மா வீடு காட்டு பேச்சி அம்மா பேச்சி அம்மா சாமி ராணி வாசக்காரி வாசக்காரி மஞ்சன முகத்தழகியா முகத்தழகியே கையுருண்ட கண்ணழகியா கண்ணழகியே உன்ன போல தெய்வத்தையும் தெய்வம் உலகத்தில பார்த்ததில பார்த்ததையே உச்சியில விழுந்த சட இந்த சட உலகமெல்லாம் நீராட நீராட வடக்கு நல்ல விழுந்த சட இந்த சட வடகடலோ நீராட நீராட கிழக்கு நல்ல விழுந்த சட இந்த சட கிழக்கடலோ நீராட ஐயனார் ஐயனார் ஐயனா ஐயனாரே வாருமையா ஆறுமையா வெள்ளை நல்ல குதிரையில வைகை உடையார் வைகை உடையார் ஐயனாரு வாராரே ஆறாரே வெள்ளை நல்ல பட்டுடுத்திய கொடுத்தி ஐயனார் ஐயனார் வைகை உடையார் வைகை உடையார் வைகை உடைய ஐயனாரோ ஐயனாரோ ஆவேசமா வாராரே ஆறாரே வெள்ளை நல்ல குதிரையில குதிரையில வீச்சருவா எடுத்துக்கொண்டு கொண்டு ஐயனாரு வாராரே ஆறாரே அம்பிகையா பேச்சி ஏ அம்மா ராமா 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 ஹரிராம சிவராமா ராமா ஹரிராம வாருமையா ஆறுமையா ஹரிராம சிவராமா ஸ்ரீராமா ஹரிராம வாருமையா ஆறுமையா கூட்டிருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு ஓடி வரங்கொடுப்பா கொடுப்பா அமர்ந்திருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு ஆனந்தம்மா வரங்கொடுப்பா கொடுப்பா வாக்கு சொன்ன தப்பாது பாதி அம்பிகையா சக்தி அம்மா அம்மா காளி காளி என்றொருத்தி ஒருத்தி காளீஸ்வரி என்றொருத்தி ஒருத்தி மாறி மாறி பிறந்தவளா அம்பிகையா மாரியம்மா மாரியம்மா பாவம் வந்து குடைபிடிக்க புள்ளனரி குளவு போட போட குளவ சத்த முழக்கத்தோடு தோடு ஆடுவாளா பாடுவாளா ஆடுதாளே காட்டுவன பேச்சி அம்மா அம்மா மஞ்சன முகத்தழகியா முத்தழகி முட்டை போல முழியலாகா அழகா கத்தரிப்பு கண்ணழகா அழகா கூடியிருக்கும் மக்களுக்கு மக்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவா கெடுவா பிச்சு பூ வாசக்காரியா அழகாரி அம்பிகையா சக்தி அம்மா அம்மா சமயம் நல்ல சமயம் அம்மா சம்பாதிச்ச நேரம் அம்மா போடுங்க மூணு நேரம் குழவ போடுங்கம்மா வேலை நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாடும் இது சமயம் சமயம் காட்டு வேட பேச்சி அம்மா அம்மா மாயாண்டிய வளர்த்தவாளா ஐயனார் ஐயனார் ஐயனாரையே வகையுடைய ஐயனாரோ வைகை உடையார் வைகை உடையார் ஆவேசமா வாராரா ஆறாரே வெள்ளை நல்ல குதிரையில குதிரையில வீச்சருவா எடுத்துக்கொண்டு கொண்டு வெள்ளை நல்ல பட்டுடுத்திய கொடுத்தி ஐயனார் 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 ஆவேசமா வாராரு ஆறாரே ஆடனூர் மக்களையும் மக்களுக்கும் பார்க்க வந்த ஐயனாரோ ஐயனாரோ குழந்தைவில்ல மக்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவா கொடுத்திடுவா சக்தி அம்மா ஆலயத்தில ஆலையில பேச்சி அம்மா ஆடிவாரா ஆடிவாரா சக்தி அம்மா ஏ ஆலயத்தில ராமா ராமா ஹரிராம சிவராமா ஸ்ரீராமா ஹரிராம வாருமையா ஆறுமையா வெள்ளி பிறப்பு கையில் எடுத்து கையிலெடுத்து விளையாடி வருவாரோ வருவாரே ஹரிராம சிவராமா ஸ்ரீராமா ஹரிராம வாருமையா ஆறுமையா முத்து நல்ல குடைபிடித்து எடுத்து முகில் மண்ணே வாருமையா ஆறுமையா பார்க்கடல் தள்ளதில நல்லதில பள்ளி கொண்ட ராமையா ராமனையா அலை கடலில் பள்ளி கொண்ட கொண்ட சுடரே வாருமையா ஆறுமையா சங்கை சக்கர பேரழகா ஹரிராம வாருமையா ஆறுமையா ஹரிராம சிவராமா ஸ்ரீராமா ஹரிராம வாருமையா ஆறுமையா அட்ட பேச்சு கிட்ட பேச்சு காட்டு வேண பேச்சியம்மா அம்மா பிள்ளை வேண பேச்சியம்மா அம்மா இடுகாடு பேச்சியம்மா அம்மா சுடுகாடு பேச்சியம்மா அம்மா சாம்பிராணி வாசக்காரியா ஆசக்காரி அம்பிகையா சக்தியம்மா அம்மா வேப்பிலையா ஒரு கையில வருகையில திருசுலமா மயிர் கையில வருகையில அம்பிகையா சக்தியம்மா அம்மா ஆடுவானா பாடுவானா ஆடுவாளே ஏ வைகை உடையார் ஐயனாரோ ஐயனாரு ஏ ஆனப்பட குதிரைப்பட ஏ ஆனப்பட குதிரைப்பட புறப்படே அத்துணையும் நடத்தி கொண்டு கொண்டே வைகை உடையார் ஐயனோடு ஐயனோடே
நம்மால் இருக்கிறாமா ஏ பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஏ பச்சை மாலை வாருமையா ஏ ஹரிராமா ஸ்ரீராமா ஏ ஐயனார் ஐயனார் 1008 ஐயனுக்கும் ஏ அண்ணாவியா இருப்பவர அந்த ஏரலு பக்கத்தில ஆற்றங்கரையில் இருப்பவர வைகை உடையார் ஐயனோடு ஏ ஐயா சக்தி கிரியா சக்தி ஏ ஞான சக்தி அம்பிகையா ஏ ஆதிபரா சக்தியோடு ஏ பிரம்மபீடம் பறந்தவள ஏ பேச்சு பிரம்ம ராட்சுதைய ஏ வன பேச்சு குழி பேச்சு அவ காட்டுவன பேச்சு அம்மா அவளுக்கு முட்டை போல கண்ணு ரெண்டும் முருங்கக்கா சடையழகா இந்த தாயானு காட்சுதைய பிறந்த வேளை பீடத்தில பிறந்தவர் அம்பிகையா பேச்சியம்மா பேச்சி என்னட்ட பேச்சி காட்டுவன பேச்சியம்மா நினைவன தனதி நினைவன தனதி நினைவன பேச்சியம்மா அந்த இடுகாடு தன்னதிலே இடுகாடு பேச்சியம்மா முட்டை போல முனிகளா முருங்கக்கா சடையல கோரப்பெல்லாம் கோரவாயா கோரப்பெல்லாம் கோரவாயா அம்பிகையா பேச்சியம்மா அம்மா ஓடியா ஓடியா மாதம் 3 முறை ஆமா பருவமழையானது பெய்கிறது மாசம் 3 மழை பெய்யுது ஆமா அப்பா அப்படி சரி தாருகா வனமானது ஆமா செல்வ செழிப்போடு இருக்கிறது செல்வ செழிப்போடு அப்படியே பாலா பொங்குது பிள்ளை இல்லாத தாருகாவல்லிக்கும் தாருகாவல்லிக்கு தர்க்கமுடி ராஜமன்னனுக்கும் இந்த தர்க்கமுடி ராஜமன்னனுக்கு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது அப்பா தெய்வீக அம்சத்துல அழகா ஒரு பெண் குழந்தை அம்மா பிறந்த உடனே சரி அம்மளுக்காக அம்மா 7 தோழிகளையும் பிறவி செய்தார்கள் இந்த குழந்தைக்கு 7 தோழி பெண்கள் பிறவி செய்தார் தோழி பெண்கள் ரொம்ப முக்கியம்ல கட்டாயம் வேணும்ல ஆமா ஆண்கள்னா ஃப்ரெண்ட்ஷிப் பெண்களுக்கு அதுக்கு ஒரு தோழி பெண் வேணும்ல இப்ப நமக்கெல்லாம் இங்க அடையனூர்ல நிறைய தோழி பெண்கள் இருக்காங்க எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமா சரி நான் பாக்காங்க பாருங்க ஆமா சரி எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பம் இது யாரு ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் சபா சபா ஆமா பாடுகின்ற அரியபுரம் வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை எஸ் போனா வெள்ளிசை குழுவினரை ஆதரித்து போனா வெள்ளிசை குழுவை பாராட்டி பரிசளித்த செல்வ சீமான் எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த சீமான் ஆவடையனூர் மாநகரைச் சேர்ந்த யார் ஐயா கண்ணன் அவர்கள் யாரு கண்ணன் 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 அவர்கள் நம்ம வில்லுப்பாட்டு எங்க நடந்தாலும் சரி அன்பளிப்பு தந்துருவாங்க விடிய விடிய தூங்கவும் மாட்டாரு மதியம் நமக்கு வில்லுப்பாட்டு கலைஞர்களுக்கு தேநீர் டீ வாங்கி கொடுத்தாங்க ஆமா டீ காபி வாங்கி கொடுத்தார்கள் அப்பேற்பட்ட கண்ணன் அவர்களும் அவர்களுடைய குடும்ப நல கோத்திரங்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி அம்மா வேம்பு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் பம்பை பிறந்திடுமா பளிங்குவர்ண மேடையில அழகு பிறந்திடுமா அயோத்தியாபுரி பட்டணத்தில் சிலம்பு பிறந்திடுமா சிவலிங்க பாறையில கால் சிலம்பு பிறந்திடுமா கண்ணநல்லூர் மேடையில அழகு பிறந்திடுமா அயோத்தியாபுரி பட்டணத்தில அப்படி தர்க்கமுடி ராஜமன்னனுடைய கோட்டையில் ஆமா ஆமோ தாயான ஆதிபராசக்தி வந்து ஆமா ஐயா பிள்ளையாக பிறந்தவுடனே ஆமா ஆமோ அந்த தாரக வனமானது எப்படி இருக்கின்றது தெரியுமா எப்படி ஐயா இருக்கிறது செல்வ செழிப்பாக இருக்கின்றது அல்லவா உடனே தர்க்கமுடி ராஜமன்னன் பார்த்தான் என்னையா நினைக்கிறான் பிள்ளை இல்லாத வாசலிலே பிள்ளையாக பிறந்த யாரு என் சக்தி அம்மன் பிறந்தவுடனே சக்திலா பிறந்து வந்திருக்கா அந்த சக்தி அம்மனை எப்படி எடுத்து வளர்த்து வருகின்றார்கள் தெரியுமா எப்படி ஐயா வளர்த்து வருகிறார் அங்கே தாருகாவனமதியிலே தர்க்கமுடி
தர்க்கமுடி ராஜமன்னே தாருகா வள்ளியவா வள்ளியிலே தான் எடுத்து தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெழுக்கி நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா அம்மையாகப்பட்ட ஆதிபரா சக்தி அம்மா சரி இந்த ஆவடையில இருக்காளே சக்தி அம்மா இந்த இருக்காளே கலக்கு முகமா சக்தி ஆமா நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமாக ஆமா வளரும்பிறை சந்திரம் போலே ஆமா தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவள்ளி பெண்கொடியாலும் தோளிலே தொட்டி கட்டி தொடையதிலே நடைபலிக்கு அழகாக நடைபெறுத்தி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணவுமாக வளர்த்து வருகிறார்கள் குழந்தையை அருமை பெருமையோடு வளர்த்து வருகிறார்கள் இப்படி வளர்த்து வரும் பொழுது சரி அம்மையாகப்பட்ட சக்தி அம்மனுக்கு சத்தியம்மனுக்கு எத்தனை வயசாகுது தெரியுமா என் அம்மா சத்தியம்மனுக்கு வயசு என்னாச்சு ஒரு வயதாம் இரு வயதாம் மூன்று வயதுமாச்சு வயதுமாச்சு. சொல்லுங்க நல்ல மனசார வாழ்த்துங்க பிரவீன்குமார் சசிகுமார் அப்படியாக இருக்க இந்த நல்ல நேரத்திலே அரியப்புறத்தை வரக்கூடிய தார்காவனத்திலே ஆண்டு வரக்கூடிய தர்க்கமுடி ராஜமன்னனுக்கும் தார்காவள்ளி பெண்கொடியாளுக்கும் அம்மையாகப்பட்ட சக்தி அம்மல் பிறந்தவுடனே சக்தி அம்பிகை பிறந்தவுடனே எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா மாணிக்க தொட்டிலே வைத்து ஆமா சக்தி அம்மனை எப்படி தாலாட்டு பாடி வளர்த்து வருகின்றார்கள் ஆரி ரீ ரீ ரா ரா ஆரோ ராரி ரீ ரீ ரா ரா ஆரோ ராரி ரீ ரீ ரா ஆரோ அம்மா ராரி ரீ ரீ ரா ரா ஆரோ ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. தூங்கு தூங்கு ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. அம்மா வேம்பு வந்து பிறந்திடுமா அந்த விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா அம்மா பம்பை வந்து பிறந்திடுமா அந்த பளிங்கு வர மேடையில ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. அம்மா உடுக்கை வந்து பிறந்திடுமா உத்திராட்ச பூமியில அழகு வந்து பிறந்திடுமா அம்மா அழகு வந்து பிறந்திடுமா அயோத்தி வா பட்டணத்தில் ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. அம்மா உடுக்கை வந்து பிறந்திடுமா அந்த உத்திராட்ச பூமியில கால் சிலம்பு பிறந்திடுமா அம்மா கால் சிலம்பு பிறந்திடுமா சிக்ஷடுக்க கண்ணெதிர ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. ஆரி ரே ரே ராராரோ. அப்படியாக சரி தாருகா வனமதியில தர்க்கமுடி ராஜமன்னனும் இந்த தர்க்கமுடி ராஜமன்னனும் தாருகாவள்ளி பெண்கொடியாலும் என்னம்மா அம்மையாகப்பட்ட சக்தி அம்மனை என் ஆதிபரா சத்தியம்மா பிறந்த உடனே அடுத்தபடியாக யாரு இந்த நல்ல நேரத்திலே சத்தி பிறந்த நல்ல நேரத்திலே யஷ் புவனா பூமியில போட்டதெல்லாம் பொன்னாக விளைய வேண்டும் ராமனுடைய கிருபையால் ஆனந்தமா வாழ வேண்டும் கூடிய சரி தர்க்கமுடி ராஜமன்னனுக்கும் தாருகாவள்ளி
தார்காவள்ளி பெண்கொடிகளுக்கும் தார்களா வெண்கொடிக்கும் அம்மையாக பிறந்த சக்தி அம்மனை சரி தங்க தொட்டிலே வச்சு தாளாட்டுகிறாங்க. அருமை வறுமையோடு தாலாட்டு பாடுகிறார். ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு தாளாட்ட தெரிய மாட்டேங்குது தாத்தா. தாலாட்டவே தெரிய மாட்டேங்குது. இப்ப எங்க அக்காவுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு. என்னாச்சு? நாங்க அந்த பையனுக்கு தாளாட்டு படிக்கணும். ஓ தாலாட்டு படிக்கணும். நாங்க என்ன தாளாட்டு தெரியுமா படிக்கும்? ஆமா என்ன தாலாட்டு படிக்கீங்க? மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா. ஆரிரரரோ ஆரிரரரோ ராரிரரரோ ஆரிரரரோ ராரிரரரோ ராரிரரரோ ராரிரரரோ. ஐயா, அப்படியாக இருக்க சரி தாருகா வனமதிலே தர்க்கராஜ மன்னனுக்கும் ஆமா தாருகா வள்ளிக்கும் பெண்குடியாக பிறந்த சரி சக்தி அம்மனை தங்க தாளத்திலே விட்டு தாளாட்டுகிறாங்க. தாலாட்டு பாடுகின்றார்கள். அப்படி தாளாட்டு பாடும்போது அம்மையான ஆதிசக்தி அம்மா எப்படி வளர்ந்து வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா விழுந்து வருகின்றான்? ஒரு வயதா இரு வயதா இரு வயதா உச்ச மூன்று வயதுமாச்சி இரு வயதா மூன்று நல்ல வயதுமாச்சி வயதுமாச்சி மூன்று முகம் கொண்டவளே நான்கு நல்ல வயதுமாச்சி நடந்தோடி விளையாடுவான் ஐந்து நல்ல வயதுமாச்சி வயதுமாச்சி ஆடை ஆபரணம் சூடுவாரா வயதுமாச்சி அப்படியாகப்பட்ட ஆதிபரா சக்தி அம்மனுக்கு ஒரு வயசாச்சு இரு வயசாச்சு அம்மாளுக்கு ஒரு வயசு இரு வயசு 3 வயசாச்சு முடியறைக்கி காது குத்தியாச்சு அழகா காது குத்தி கம்பல் போட்டார்கள். 4 வயசாச்சு அங்க ஓட்டமா இருக்கு ஒரே ஓட்ட சாட்டம் தான். 5 வயசாச்சு சரி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பூட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஆடைகளை போட்டுகிறார். அடுத்து 6 வயசு பிறக்க போகுது. அம்மாளுக்கு 6 வயசு பிறக்க போகுது. 6 வயசுன்னு சொன்னா ஆளு வளர்ந்தாலும் மட்டும் போகாது, அறிவு வளரணும். அப்ப அறிவு வளர வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கணும். பாடகசாலையிலே பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். இப்ப எங்க அக்கா மகனெல்லாம் 3 வயசுலயே கொண்டு சேர்த்துருவோம் நாங்க. 3 வயசுல சேர்த்தாச்சா? ஏன்னா அவன் பண்ணது சேட்டை தாங்க முடிய மாட்டுக்குல்ல. யாரு? இசாந்தா? இசாந்துதான். அவர் சேட்டை பண்ணத்தான் செய்வார். ஆமா சரி அப்படியாக இருக்க அம்மையாகப்பட்ட ஆதிபரா சக்தி அம்மா என்னம்மா எப்படி படித்து வருகிறாள் தெரியுமா? என் ஆதிபராசக்தி எப்படி அம்மா படித்து வருகிறாள்? அண்ணா அவனா இனா ஈயனா உனா உவனா ஏனா சக்தியம்மன் சரி இந்த ஆவடையனூர்ல இருக்கக்கூடிய சக்தியம்மன் எப்படி படித்து வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா படித்து வருகிறாள்? அரை நல்ல வயது நீல சுவாடி தான் படிக்கா 7 நல்ல வயது நீல சுவாடி தான் படிக்கா 8 நல்ல வயது இலக்கணமும் தான் படிக்கா 10 நல்ல வயதுக்குள்ள 10 நல்ல வயதுக்குள்ள பலகளையும் தான் படிக்கா சக்தியம்மன்
என் தாயான சக்தி அம்மா இந்த ஆவடையனூர்ல இருக்காள அம்மா சக்தி அம்மா இந்த இருக்காளை கிழக்கு முகமா சக்தி ஆமா ஆ. 6 வயசாச்சு அம்மாளுக்கு 6 வயசு ஆச்சு அரிசுவடி தான் படித்தாள் அவ அரிச்சவடி தான் படித்தாள் 7 வயசாச்சு என்சுவடி தான் படித்தாள் ஓ எஞ்சுவடி படித்தாள் 8 வயசாச்சு இலக்கணமும் தான் படித்தாள் இலக்கணத்தை படித்தாள் 10 வயசுக்குள்ள பல கலைகளையும் தான் படித்தாள் யாரு 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 இந்த இருக்காளே நம்ம சக்தி அம்மா இந்த இருக்காளை கிழக்கு முகமா சக்தி அதிபரா சக்தி அம்மா ஆமா ஆ, இப்படியாக படித்து வர சரி அதிபரா சக்திகளுக்கு என்னம்மா 16 வயசாச்சு அம்மாளுக்கு 16 வயசு ஆச்சு 16 வயசுல அம்மா சக்தி அம்மா எப்படி அறுப்பா தெரியுமா என் சக்தி எப்படி இருக்கா அம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா இருக்கிற கருகா வனமதியில கற்க மூடி ராஜம்மன் கருகா வள்ளிக்கும் அழகு நல்ல பெண்குள்ள அம்பிகைய சக்தியம்மா 16 வயதுக்குள் பருவ பெண் ஆனால் ஆதிசக்தி அழகை போல ஆதிசக்தி அழகை போல அகிலத்திலே யாரும் ஆதிசக்தி அழகை போலே ஆதிசக்தி அழகை போலே அகிலத்திலே யாரும் இல்லை இந்த ஈஸ்வரியா அழகை போல இருளகில் யாரும் பார்வதியா அழகை போல பார்வுலகத்தில் யாரும் ஆதிசக்தி அழகை போல ஆதிசக்தி அழகை போல அவனியில் யாரும் ஆதிசக்தி அழகை போலே ஆதிசக்தி அழகை போலே அகிலத்திலே யாரும் இல்லை அப்படியாக இருக்க சரி அம்மையப்பட்ட சக்தி அம்மா என் அதிபரா சக்தி அம்மா 16 வயசாச்சு பருவ பெண்ணானா என் சக்தி அப்படியே பருவ பெண்ணா மாறி இந்த இருக்கு ஆதி சக்தி அழகை போல அகில உலகத்திலே யாரும் இல்லை அதான் சொல்லுவா சக்தி அழக போல சதுர் உலகத்துல யாருமே கிடையாது இந்த பார்வதி அழகை போல பார் உலகில் யாரும் கிடையாது ஆமா அம்மையோட அழக போல அகிலத்துல யாரும் கிடையாது அம்மையவள் அழகை போல அகில உலகத்திலே யாரும் இல்ல யாருமே கிடையாது கிடையாது கிரியா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி அம்பிகையா அடே அப்பா கேட்டவருக்கு கேட்டபடி வாக்கு வரத்தை கொடுக்கும் ஆவடையானூரிலே இருக்கும் இந்த சக்தி இந்த இருக்காளே சக்தி சக்தி நாகலோகமனும் அதாவது அந்த தாரக வனத்தில் ஆமாம்மா பர்க்கராஜன் தாரகவல்லியுடைய கோட்டையில் ஆமா அருமை பெருமையாக ஆமாம்மா 6 வயதுல சரி பாடங்களை எல்லாம் படித்து முடித்து எல்லா பாடங்களையும் படித்து முடித்து 16 வயதிலே பருவ பெண்ணா இருக்கின்றாள் அல்லவா அம்மாளுக்கு 16 வயசு ஆச்சு அல்லவா 16 வயதிலே பருவ பெண்ணாக இருக்கும் போது ஆமா ஆமா அம்மா என் ஆதி பராசக்தி என்ன விதமாக அழகோடு இருக்கின்றாள் தெரியுமா எப்படி அம்மாளோடு இருக்கிறாள் பெண்ணுக்கான பெண்ணழகி பேத நல்ல மயிலழகி காது நல்ல வடிவழகி ஓலை புகு பூத்ததை ஒரு பாகம் தலைமுடியா நெற்றி புருவங்களா நெற்றி புருவங்களா எழுத்தாணி மூக்கழகா பொருவாங்களா பொருவாங்களா பால் முக்கழகோ எள்ளு பூவு பூத்தலை நாசி துவாரங்களையில சாயலியில மேல் புருவோ இருண்டல காரக்கு வாத்தா போல அம்மையோட கண்டல முத்து கட்டி கோத்தலை முத்து கட்டி கோர்த்தலை முன்வரிசை பல்லழகா முத்துக்கட்டி கோத்தலை போ முத்துக்கட்டி கோத்தலை போ வரிசை பல்லழகோ அம்மா பவளங்கட்டி கோர்த்ததை பக்கம் பதினா பல்லல பட்டு போல காலல பவளம் போல பல்லல கோவை பழம் சாயலில கோவையாளம் உதடல கழுத்துகளே சார்ந்தது
சிவபெருமானுக்கும் திருமணம் முடிந்துவிட்டு திருமணமானது முடிந்து தாருகா வனமதியில தார்கா வனத்தில் தர்க்கராஜ மன்னனிடம் வாக்கு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவபெருமானும் சரி அம்மை பார்வதியானவளும் ஆதிபராசக்தியும் எங்கே போவோம் என்று ஆதிவெள்ளி கைலாசத்திலிருந்து எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆதிபராசக்தி எப்படி வருகிறார் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் கையில வெட்டி ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகையும் பார்வதியா ஆதிசக்தி எங்கே போவோம் என்று குற்றாலம் தீர்த்தமாடி குழல்வாயும் தான் வழங்கிய கடந்து குற்றாலம் பாதையாக காசியும் தான் கடந்து மேலும் ஜனம் தான் பறந்து ராமச்சந்திரவன தான் கடந்து பாகு சத்திரம் வந்தல்லவோ எங்கே போகும் என்று கிழக்கு நல்ல முகமாக ஆண்டவனும் சிவபெருமான் ஆதிசக்தி அம்பிகையும் ஹரிராம சிவராமோ அம்பிகையோ பேச்சியம்மையோ எங்கே போவோம் என்று வைகை உடற சாஸ்தாவோ ஆதிவெள்ளி கையில விட்டு தென்காசியை தான் கடந்து பகுச்சத்திரம் தான் கடந்து எங்கே போவோம் என்று கிழக்கு நல்ல முகமாக திப்பணம்பட்டியை தான் கடந்து மலையாபுரம் தான் கடந்து கொண்டலூர் தான் கடந்து அமையாகப்பட்ட ஆதிபராசக்தியும் ஆண்டவன் சிவபெருமான் ஹரிராமன் சிவராமன் வைகை உடையார் சாஸ்தா சரி பேச்சியம்மா இப்படி சரி எல்லாரும் ஆதிவெள்ளி கையிலேயே விட்டு காளியம்மன் முப்படாதி மாரியம்மனோடு ஆவடியானூரில் கிழக்கு முகமாக வைகை உடையார் வகையராவுக்கு வாழ வைக்க வேண்டுமென்று ஆமா கிழக்கு முகமாக வைகை உடையார் சாஸ்தாவோடு ஹரிராமன் ஆதிபராசக்தி கன்னியம்மன் பேச்சியம்மன் முப்புடாதி மாரியம்மா காளியம்மா அஷ்டகாளி எட்டுவர்களோடு ஆதிபராசக்தியுடைய தலைமையில் வைகை உடையார் சாஸ்தா ஹரிராமன் கன்னியோடு வைகை உடையார் வகையராவை வாழ வைக்க வேண்டுமென்று ஆவடியானூரிலே ஊருக்கு மத்தியில கிழக்கு முகமாக வந்து சந்தோஷமாக கொலுவாக இருக்கின்றார். சரி பாட வாய்ப்பு கொடுத்த வைகை உடையார் வகையாராக்கள் அத்தனை பேர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் சரி வரிக்காரர்களுக்கும் சக்தி கோயில் வரிதாரர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆமா சரி நன்றி கணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்து